ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜூன் 27க்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள் பார்த்துடலாம். இன்னைக்கு நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன நியூஸ் வந்திருக்கோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு ஜூலை 1 முதல் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுல அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்து மூலமாக தான் செயல்படுத்த போகிறாங்க. இது வரும் ஜூலை 1லேருந்து 2031 வரைக்கும் 5 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின்படி அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் இவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் 7.50 லட்சம் வரைக்கும் பணமில்லாத முறையில் மருத்துவ உதவியை செய்ய போகிறாங்க. இந்த உதவி இவங்க மேலே குறிப்பிட்ட எல்லாருமே பெறலாம். இந்த திட்டத்தின்படி குறிப்பிட்ட 46 வகையான தீவிர நோய்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 12 லட்சம் வரைக்கும் மருத்துவ சிகிச்சை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்தில் 2992 சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்த்திருக்காங்க. மேலும் தனியார் ஹாஸ்பிட்டல், அதாவது பிரைவேட் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் இது ரெண்டுமே இதில் இணைச்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்களோட பிரீமியம் இருக்கு இல்லையா, அதை தமிழக அரசே ஏற்றுக்கொள்றாங்க. இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் சிபிஎஸ் திட்டத்தில், அதாவது ஆல்ரெடி இருந்தது இல்லையா, அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஊழியர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பாருங்க. 11வது பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டம் இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ஹரியானால இருக்க குருகிராம்ல தான் நடந்திருக்கு. இப்போ இந்தியா பிரிக்ஸுக்கு 2026க்கு தலைமை தாங்கிறது இந்தியா தான் தலைமை தாங்குறாங்க. இது 11வது பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டம் ஹரியானா குருகிராம்ல நடந்திருக்கு. இப்போ இது பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். மாநாட்டோட கருப்பொருள் என்னன்னா, மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் அனைவருக்கும் ஆற்றல். இந்த தலைப்புல தான் இந்த மாநாடு நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் புதுசான சில அமைப்புகளை உருவாக்குறாங்க. ஸ்மார்ட் கிரிட்டுகள் மற்றும் எரிசக்தி சேமிப்பிற்கான பிரிக்ஸ் டிஜிட்டல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்காங்க. இப்போ பிரிக்ஸில் 11 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த 11 மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்க எரிசக்தி அமைச்சர்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த 11 மெம்பர் கண்ட்ரிஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பிரேசில், சீனா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தியா, இந்தோனேசியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, யுஏஇ அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இவங்க மொத்தமாக சேர்த்து 11 மெம்பர்ஸ் பிரிக்ஸில் தற்போதைக்கு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏஐ வாய்ப்புகள். இந்தியா உள்ளிட்ட 35 நாடுகள் இதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பான கூட்டறிக்கையில் இந்தியா உள்ளிட்ட மொத்தம் 35 நாடுகள் இதில் சைன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற 2வது ஃபேக் சிலிக்கா மாநாட்டில் தான் இந்த உடன்படிக்கை தொடர்ந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபேக் சிலிக்கா முன்னெடுப்பில் அர்ஜென்டினா, ஜெர்மனி, நெதர்லாந்து, சிலி, கோஸ்டாரிகா, கிரீஸ், கஜகஸ்தான், பனாமா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இத்தாலி இந்த நாடுகள்லாம் இணைஞ்சிருக்காங்க. அமெரிக்காவால் தொடங்கப்பட்ட அந்த பாக் சிலிக்கா இருக்குல்ல, அந்த முன்னெடுப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஏஐ தொழில்நுட்ப அணுகல், செமிகண்டக்டர், எரிசக்தி மற்றும் முக்கிய கனிமங்களோட உற்பத்தி, விநியோக சங்கிலி மேம்பாடு ஆகியவற்றுக்காக கடந்த ஆண்டு பேக் சிலிக்கா முன்னெடுப்பை அமெரிக்கா தொடங்கியிருப்பாங்க. லாஸ்ட் இயர் தான் இதை தொடங்கியிருக்காங்க. செகண்ட் மாநாடு வாஷிங்டனில் நடந்திருக்கு. இந்த பேக் சிலிக்கா அந்த முன்னெடுப்பு இருக்கு இல்லையா, அதில் இந்தியா எப்போ இணைந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் தான் இணைஞ்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் நடந்த ஏஐ உச்சி மாநாடு இருக்கு இல்லையா, அப்போ தான் இந்த முன்னெடுப்பில் இந்தியா இணைஞ்சிருக்காங்க. இப்போ தற்போதைக்கு இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரிட்டன், தென்கொரியா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 35 நாடுகள் இந்த பேக் சிலிக்கா முன்னெடுப்பில் உறுப்பினர்களாக இருக்காங்க. மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 35 நாடுகள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த முன்னெடுப்புக்கு இப்போ சைன் பண்ணியிருக்காங்க ஏஐ சம்மந்தமான டெவலப்மெண்ட்டுக்காக.
பாக் சிலிக்கா அப்படின்னா என்னன்னா, அமெரிக்கா தலைமையிலான ஒரு முக்கிய சர்வதேச தொழில்நுட்ப கூட்டமைப்பு பேர் தான் பாக் சிலிக்கா. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பத்திற்கு தேவையான செமிகண்டக்டர் சிப்புகள், அரிய கனிமங்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப விநியோக சங்கிலியில் சீனா இருக்குல்ல, அதோட ஏகபோக ஆதிக்கத்தை வந்து குறைச்சு. ஏன்னா இப்போ வேர்ல்டு கண்ட்ரிஸ் மேக்சிமமாக சைனாவை தான் வந்து பேஸ் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா? அதை குறைக்கிறதுக்காகவும் நம்பகமான நாடுகளுக்கு தேவையான டெவலப்மெண்ட், ஏஐ சம்மந்தமான டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் தான் இதை வந்து அமெரிக்கா தொடங்கியிருக்காங்க. இந்த பாக்ஸ் சிலிக்கா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பாக்ஸ் என்றால் அமைதி மற்றும் நீண்ட கால வளம் அப்படின்றது மீனிங் சொல்றாங்க. சிலிக்கா என்பது வந்து கணினி சிப்களின் அடிப்படை தேவையான சிலிக்கானை குறிக்கிறது. அது ரெண்டும் சேர்த்து தான் பாக்ஸ் சிலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க. உலக நாடுகள் தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஒரே நாட்டை சார்ந்திருக்கிறத தவிர்க்கிறதுக்காக மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒன்றா இணைஞ்சு ஒரு பொருளாதார பாதுகாப்பு முன்னெடுப்பை நடத்துறதுக்காகவும் தான் இந்த முன்னெடுப்பை வந்து அமெரிக்கா தொடங்கினாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்லைன் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வெளியுறவு அமைச்சகம் முதன்முறையாக தனது தோசகானா சேகரிப்பில் உள்ள ராஜாந்திர பரிசுகளை வந்து பொது மின்னணு ஏலத்திற்கு வந்து திறந்து வச்சிருக்காங்க. இப்போ தோசகானா அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? தோசகானான்றது வந்து அரசு அதிகாரிகள் இல்லைன்னா அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் போதோ அல்லது பிற நாட்டு தலைவர்கள்ட்ட இருந்து பெற பரிசு பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிற ஒரு அரசாங்க கருவூலம் பேர் தான் என்னன்னா தோசகானா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே வந்து 5000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்காலத்தை சேர்ந்த முதுமக்கள் தாளிகள், மட்கல குறியீடுகள் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தமிழக அரசு வந்து யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா வெங்கட நாராயணா அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், 2026 ஆண்டிற்கான மதிப்புமிக்க உலகின் சிறந்த பள்ளி பரிசுகளுக்கான முதல் 10 இடங்கள் தேர்வு பட்டியலில் இந்தியா வந்து சாதனை படைச்சிருக்காங்க. லண்டனை தளமாக கொண்ட T4 எஜுகேஷன் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்க இந்த பட்டியலில் ஒரே ஒரு ஆண்டில் அதிகபட்சமாக 7 இந்திய பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு இந்தியா வந்து வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துடலாம். இந்தியாவில் இருந்து சிங்கப்பூருக்கு பங்கன்னப்பள்ளி மாம்பழங்களின் முதல் வணிக ரீதியான கடல்வழி ஏற்றுமதியை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. எந்த அமைச்சகம் அப்படின்னா வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், அவங்க தான் வந்து இதை தொடங்கி வச்சிருக்காங்க. இது என்னன்னா முதல் வணிக ரீதியான கடல்வழி ஏற்றுமதி அப்படின்றதுக்காக இது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம், இரட்டை பங்களிப்பு உடன்படிக்கை இதெல்லாம் ஜூலை 15, 2026 இருந்து அதிகாரப்பூர்வமா அமலுக்கு வர இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, புதிய எரிசக்தி அமைப்பை உருவாக்குவதற்காக தனது 15வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் 2030 ஆண்டுக்குள் தனது மின்சார உற்பத்தியில் 50% புதைப்படிவமற்ற மூலங்களிலிருந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கை வந்து சீனா வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. நம்ம 5 இயர் பிளான் வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணோம் இல்லையா, அது மாதிரி சைனாவில் வந்து 15 இயர்ஸ் பிளான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னன்னா, ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்று வர்ற 65வது மாநிலங்களுக்கு இடையேயான சீனியர் தடகள போட்டியில் வந்து மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டப்பந்தயத்தில் ஜோதிராய் ராஜி அவங்க வந்து தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. தட்ஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இது போல் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட் ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.